சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தலைவர் நாசர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் கருணாஸ், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி, டெல்லி கணேஷ், மனோஜ், ரோபோ சங்கர் உள்ளிட்ட 70 கலைஞர்களின் உருவப்படத்திற்கு நடிகர் சங்கம் சார்பாக மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு இலவசமாக உடல் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நடிகர் சங்க தேர்தலை நடத்த என்ன சிக்கல் என உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கேள்வி எழுப்பிய நிலையில் பொதுக்குழு கூடி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு நடிகர் சங்க தலைவர் நாசர், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி மற்றும் துணைத் தலைவர் பூச்சி முருகன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். எந்த ஒரு தடை இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த தடையை தாண்டி நீங்க வெற்றியை நோக்கி செயல்படுறதுதான் உண்மையான ஒரு வெற்றின்னு சொல்லுவோம். இந்த கூட்டம் எத்தனையோ தடைகள் சந்திச்சிருக்கோம், தாண்டி இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க போடுங்க கேஸ். எங்க கை சுத்தமா இருக்கு. இட் இஸ் 7 இயர்ஸ்ன்றது நீங்க அந்த பில்டிங் உள்ளார இப்ப நீங்க பார்த்த வீடியோ வெளியில இருந்து ஒரு வீடியோ ரீதியா நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க உள்ளார போய் நீங்க அந்த கட்டடம் பாத்தீங்கன்னா வாய் பொளந்து பாப்பீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டடமா வரும். புரியலங்க. இல்ல விமர்சனம் என்ற பேர்ல சினிமா ஒரு 10 பேர் அழிக்கிறாங்க, நடிகர் சங்க நடவடிக்கை எடுக்கிறார். அது ஏற்புடைய இல்ல அவர் சொன்னது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க நடிகை உறுப்பினர் பத்தி தவறா பேசினா சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க போலீஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசும் அது சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 3-4 பேர் பேர்ல எடுத்திருக்காங்க. இன்னைக்கு விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்குது. ஆனா திரும்பி விமர்சன சினிமா மேல அது ரொம்ப மூன்றாதாரமா வைக்கிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது கோபத்தையும் வர வைக்க சொல்லுது. அது உங்களுக்கு சரியானு சொல்லுங்க. முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அறிவு ரீதியா சொல்லுங்க. நீங்க இல்ல இன்னைக்கு இந்த படத்தை நாசர் மிக மோசமா நடிச்சாரு, அவர் ஏன் இப்படி அது அப்படி சொல்லுங்க. நீங்க அதை சொந்த வாழ்க்கையில கொண்டு போய் படுக்கை அறைக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் அது எங்களுக்கும் அறிவுபூர்வமான விமர்சனங்கள் ஏற்றுக்கணும். சினிமாவை 10 பேர் சேர்ந்து அழித்து வருவதாக தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் வடிவேலு தெரிவித்தார். சிலர் யூடியூப் சேனல்கள் மூலம் நடிகர்களை தவறாக பேசி வருவதாகவும் அவர்களுக்கு நடிகர் சங்கம் ஆப்பு வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த படத்தை பற்றி பேசு, அந்த படத்தை பற்றி பேசு என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் சிலர் ஊக்குவிப்பதாகவும் இதனை நடிகர் சங்கம் கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.